இளைய தளபதி விஜயோட தளபதி 69 திரைப்படத்தோட அப்டேட் ஒன் பை ஒன்னாக வெளியாயிட்டிருக்கு. அந்த திரைப்படத்தோட முக்கியமான அப்டேட்ஸு அண்ட் இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிக்கவிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டு கேவிஎன் நிறுவனம் தற்போது வெளியிட்டிருக்கு. அதை பற்றின ஒரு முழு விளக்கமும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நடிகர் விஜய் அவர்கள் தன்னோட நடிப்பு திறமையால் மக்களோட மனசை பெருமளவில் கவர்ந்துட்டு வந்த ஒரு நடிகர். அவரே தற்போது தாவேகா அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறனால இதற்கப்புறம் தன்னால் பணம் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார். இதனால் கடைசியாக அவர் நடிக்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி 69. இந்த திரைப்படத்திற்கு செலக்ட் பண்ணுற ஆட்களும் சரி, டைரக்டர் எல்லாரையுமே அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாசாக பார்த்து இறக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது அவரோட கடைசி படம்ன்றனால பெருமளவில் பேசப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் ஒவ்வொரு விஷயங்களையும் கேவிஎன் நிறுவனம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி 69ல் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தா, அதற்கப்புறம் பாபி டியோல் வந்துட்டு அனிமல் திரைப்படத்தில் வில்லனாக நடித்த ஒரு நடிகர். இவரை கண்டிப்பாக யாருனாலையும் மறக்க முடியாது. அதற்கப்புறமா வந்துட்டு பூஜா ஹெக்டே, அதற்கப்புறம் பிரகாஷ்ராஜ், இவங்கெல்லாம் நடிக்கிறது கன்ஃபார்மாக இருந்தது. இந்த நிலையில் இப்போ அடுத்ததாக யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாமணியும் இந்த படத்தில் இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த அக்டோபர்லேயே இந்த திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. கண்டிப்பாக தளபதி 69 வேறு லெவலில் மாசாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா கடைசி படம் அப்படிங்கிறனால ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்பவே கேர் எடுத்து தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த திரைப்படம் தான் இனி வரப்போல காலங்களில் கண்டிப்பாக பேசப்படும் ஒரு திரைப்படமாக இருக்கும். விஜய் அப்படின்னாலே அவர் நடித்த இந்த கடைசி திரைப்படம் தான் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனசில் ஆழமாக பதிய போகிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் கண்டிப்பாக ரொம்பவே மாசாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. genreview.online வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் அங்கே கொடுத்துருப்பாங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. கீழே பயோவில் லிங்க் கொடுக்குறேன். இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.